கேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு மொறு மசாலா வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு மசாலா வடை செய்ய 300 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணல, மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். கடைசியில் மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் உப்பு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கணும். இந்த அளவுக்கு இப்போ அரைச்சிக்கிட்டோம். அரைச்ச மாவை பவுலில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 300 கிராம் பருப்புன்றதுனால 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ண புதினா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து ஒன்று ஒன்று அப்படியே தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாக அடித்து ஒரு வடையாக போட்டுக்கலாம். வடையை நல்லா திருப்பி போட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ மொறுன்னு மசாலா வடை ரெடி பண்ணிட்டோம். வடை மீதி இருந்தால் இதை யூஸ் பண்ணி டேஸ்டியான ஒரு வடகரியும் பண்ணலாம். இந்த வடகரிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.